ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வக்ர சனி நிவர்த்தி பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை 4/11/2024 6/3/2024 வரலும் உண்டான நாட்களில் சனி பகவான் கும்பராசியில் வக்கரகதியில் இருந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். சனி பகவான் என்று சொன்னாலே எல்லாருக்கும் அவர் கர்மகாரகன், ஆயுள் காரகன், உடல்நிலையை பாதிக்கக்கூடியவர், வேலையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர். அதாவது துலாத்தில் உச்சம் பெறுறதுனால எல்லாவற்றையும் சமமாக எடுத்துக்கொண்டு அதாவது நன்மைக்கு உண்டானதை நன்மையாகவும் தீமைக்கு உண்டானதை தீமையாகவும் கொடுக்கக்கூடியவர். சனி பகவானை பொறுத்தவரையிலும் பார்த்தலையானால் அந்த சனி என்ற கோள் ஒரு இருட்டான கோள். அதனால் சூரியனுக்கு சமசப்தமம் அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் அவருடைய ராசிகள் வருது. 6, 7 மறைந்த இடமும் 7ஆம் இடமான எதிரான 180 டிகிரியிலையும் சூரியனுக்கு உண்டான சிம்மத்திலிருந்து வரக்கூடியதுனால மகரம் கும்பம் அவருடைய ராசியாகும். மேஷத்தில் சூரியன் எந்த இடத்தில் உச்சம் பெறுகிறாரோ அதில் நீச்சமாகவும், சூரியன் நீச்சம் பெறக்கூடிய துலாத்தில் அவர் உச்சமாகவும் இருக்கக்கூடியது. இதன் மூலியமாக பார்த்தலையானால் சனி அப்படின்னு சொன்னாலே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர். வாழ்நாளில் இந்த 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டக சனி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்தாலே வாழ்வில் பெரிய மாற்றங்கள் நிகழும். அவர் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறதுக்கே 2.5 வருஷம் ஆகும். இந்த காலகட்டத்தில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக ஒரு வக்கரகதியில் இருந்துட்டார். அவர் 3-4 மாதமாக வக்கரகதியில் இருந்துட்டார். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் ஒரு பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்து திருப்பியும் வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த வக்கர நிவர்த்தி காலத்தில் பார்த்தலையானால் சனி பகவான் கும்பத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கார். வக்கர நிவர்த்தியில் சதய நட்சத்திரத்தில் இருக்கார். இந்த காலகட்டத்தில் 2026 3ஆம் மாதம் 6ஆம் தேதி வரலும் பார்த்தேன்னா, அதாவது மார்ச் 6ஆம் தேதி வரலும் சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் கும்பத்தில் இருக்கிறார். அதற்கு பிறகு அவர் மீனத்துக்கு போகிறார். இந்த காலகட்டமான இந்த 2024 நவம்பர்லேருந்து மார்ச் 2024 வரலும் பார்த்தலையானால் சனி பகவான் மாற்றத்தில், அதாவது கும்பத்தில் இருக்கும் காலகட்டத்தில் குருவின் மாற்றங்களும் அதை தவிர ராகுவின் மாற்றமும் நடைபெறுகிறது. ராகு பகவான் மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா 2025 4ஆம் மாதத்தில் மாறுறார். ஏப்ரலில். மே மாதத்தில் மே 2025 குரு பகவான் மாறுறார். அதனால் இந்த 2 பெயர்ச்சிகளையும் வைத்து சனி பகவானுடைய கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானினுடைய வக்கர நிவர்த்தி பெயர்ச்சியை வைத்து இந்த மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய ராசிகளுக்கு ஒரு ராசியாக எப்படி இருக்கும்ன்றதை பார்க்கலாம். பொதுவாகவே பார்த்தலையானால் சனி பகவான் அப்படின்றவர் ஆயுள் காரகன், கர்ம காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவா. எதை விதைத்தாயோ அது உங்களுக்கு வந்தே தீரும், அந்த மாதிரியான விஷயம். அதாவது வாட் யூ சோ யூ வில் ரீப், அதாவது எதை விதைத்தாயோ அது வந்தே தீரும் அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி தவறான விஷயங்கள் விதைத்தால் அதற்குண்டான பலனும், சரியான விஷயங்களை விதைத்தால் அதற்குண்டான பலனும் உங்களுக்கு சேரும். அதே போல் உங்களுடைய கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திற்கு அதிபதி, உங்களுடைய தொழில், ஜீவனம் இதெல்லாம் சொல்லக்கூடிய ஸ்தானம். இந்த ஸ்தானத்திற்கும் அதிபதி காலபுருஷ தத்துவத்தின் பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 10-11 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர். அதாவது மகர கும்பம்னு சொல்லக்கூடியது சனியினுடைய வீடு. அதனால் உங்களுடைய தொழிலின் மூலியமாக அடையக்கூடிய லாபத்தையும் குறிக்கக்கூடியது. தொழிலில் மாற்ற ஏற்றங்கள் இறக்கங்கள் வரக்கூடியதை சொல்லக்கூடியது. பெரிய ஏற்றமோ பெரிய இறக்கமோ வரக்கூடிய காலகட்டமாகவே வரும். பொதுவாக இந்த 7.5 சனி வந்தாலே எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். 7.5 சனியாக இருந்தாலும் சரி, அஷ்டமத்து சனியாக இருந்தாலும் சரி, அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய பயம் இருக்கும். ஏதாவது ஒரு பெரிய மாற்றம் வந்துடுமோ அப்படின்னு. யார் ஒருவர் நேர்மையான வகையில் அவர்களுடைய வியாபாரமோ அவர்களுடைய விஷயத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சனி பகவான் எந்த ஒரு பிரச்சனையும் கொடுப்பதில்லை. சரி, இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தோம்னா உடல் நலத்தில் பெரிய கேடு விளைவிப்பார். இதன் மூலியமாக உடல் நலத்தில் கேடு விளைவிக்கிறதுனால ஹாஸ்பிட்டலைசேஷன் அந்த மாதிரியான விஷயங்கள், நோய் நொடிகளில் ஆழ்த்துவார். அதை தவிர வண்டி ஆக்சிடென்ட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவார்.
அது தவிர பார்த்தாலேயானால் தேவையற்ற பதார்த்தங்கள், தேவையற்ற இந்த இது ஆல்கஹால் கன்சம்ஷன், அது தவிர வந்து தேவையற்ற போதைப் பொருட்களுக்கு ஆளாவது, அந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்துவார். அது தவிர வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக கொடுப்பார், உடல் உழைப்பை அதிகமாக கொடுப்பார். அது தவிர பார்த்தாலேயானால் இந்த சனியின் வேலையின் மூலியமாக மென்டல் டிப்ரெஷன் வரும், சைக்கலாஜிக்கல் டிசார்டர்ஸ் வரும், ஒரு மனநிலை சரியாக இருக்கக்கூடியதாக இருக்காது. ஏன்னா தோல்விகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். அதனால் ரொம்ப பொறுமையாகவும் காமாகவும் இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்க. எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுவீங்க, அவமானப்படுவீங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து இந்த சனி பகவான் ஏற்படுத்துவார். சரி, இந்த சனி பகவான் யார் யாருக்கு இந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு பார்த்தோம்னா, 7 சனி நடக்கிறவா, அதாவது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுதும், அதாவது மீன ராசிக்காரர்களுக்கு இப்போ 7 சனி ஆரம்பம். அது தவிர பார்த்தோம்னா உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் இருக்கும்போதும் அது ஜென்ம சனின்னு சொல்லக்கூடியது. அந்த ஜென்ம சனின்றது கும்பராசிக்காரர்களுக்கு. அது தவிர உங்களுடைய ராசிக்கு பாத சனி, அதாவது ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கும் பொழுதும் இந்த மாதிரியான ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துவார். அதாவது தேவையற்ற செலவுகள், உடல் நலத்தில் பின்னடைவு, அது தவிர வந்து உங்களுடைய பேச்சில் பிரச்சனைகள், இது குடும்பத்தில் பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் சனி பகவான் ஏற்படுத்துவார். சரி, சனி இருக்கிறதுனால ஒரு நல்ல விஷயமும் நடக்காதா அப்படின்னு கேட்டாங்கன்னா, சனி இருப்பதனால் நல்ல விஷயங்கள் நடக்கும். எந்த ஒருத்தரும் நேர்மையாகவும் தர்மத்திற்கும் நியாயத்திற்கும் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அவர்களுக்கு சனி பகவான் எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காமல் அவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். பொது காரியங்களில் ஈடுபட்டு அதன் மூலியமாக தனக்கென்று லாபத்தை எதிர்பார்க்காதவர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். அப்படி பார்க்கும்பொழுது பார்த்தாலேயானால் சனி பகவான் எப்பொழுதுமே சனி உச்சம் பெற்றோ ஆட்சி பெற்றோ இருப்பவர்கள் தான் ஒரு ரெவல்யூஷனரி லீடராக வர முடியும். அந்த மாதிரியான ஒரு பொசிஷனில் பார்க்கும்பொழுது சனி ஆட்சியோ உச்சமோ இருந்து அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சூரியனுடைய சிம்மமும் சூரியனும் நல்ல சுபத்தோடு இருந்தாரேயானால் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்டாயமோ மாற்றங்களோ வரும். சனி பகவானின் திசையில் தான் பொதுவாகவே எல்லாருமே ஆட்சி பீடத்தில் அமரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். சனி பகவானோ அல்லது ராகு பகவானோ இருக்கும் பொழுது தான். அதனால் சனி வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினச்சாருன்னா யாருக்காக இருந்தாலும் அவரை கொடுக்கும் பொழுது யாராலையும் தடுக்க முடியாது, எந்த கிரகங்களாலும் தடுக்கவும் முடியாது. அவ்வளவு பெரிய மிகப்பெரிய உன்னதமான எல்லாவற்றையும் எடுத்து கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். ஆனால் நேர்மையும் நியாயமும் தர்மமும் இது எல்லாத்தையும் கடைபிடிக்கக்கூடியவர்களுக்கு அது தானாகவே வந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு வரும். சரி, இந்த சனி பகவானுக்கு என்னென்ன பிரீத்தி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாலேயானால், சனி பகவான் அதாவது அஷ்டமத்து சனி இருந்தாலும் சரி, அஷ்டமத்து சனி இருந்தாலும் உடல் நலத்தை கெடுப்பால், வண்டி வாகனங்களில் ஆக்சிடெண்ட்டை உருவாக்குவார். அதனால் மறைந்து இருக்க வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்துவார். திருட்டுத்தனமான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணுவார். திருட்டுத்தனமான விஷயங்களில் உங்களுக்கு பொருள் வரக்கூடிய வாய்ப்புகளை கொண்டு வந்து கொடுத்து அதில் மாட்ட வைப்பார். அதாவது ஜெயில், அந்த மாதிரியான சிறைவாசம், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போகக்கூடிய அளவுக்கு செய்வார். உடல் நலத்தில் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு இந்த அஷ்டமத்து சனியாக இருந்தால் அஷ்டம சனியில். சரி, இந்த சனி பகவான் இவ்வளவு பிரச்சனையை கொடுக்கக்கூடியவர். என்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்னா, முதல் பரிகாரம்னு சொல்லக்கூடியது சனி பகவானுக்கு உண்டான காயத்ரி மந்திரம். சனி பகவானின் காயத்ரி மந்திரம் நான் என்னுடைய இந்த வீடியோலேயே நடுவில் வந்து கிளிப்பிங் மாதிரி போடுறேன், பார்த்துக்கோங்க. அவருக்கு 2 காயத்ரி மந்திரம் சொல்கிறா. ஓம் சனீஸ்வராய வித்மஹே சாயாபுத்ராய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத்து அப்படின்னு ஒரு காயத்ரி மந்திரமும், ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத்து அப்படின்னு இன்னொரு காயத்ரி மந்திரமும் 2ம் சொல்கிறா. இந்த காயத்ரி மந்திரத்தில் ஏதாவது ஒன்று, சனி காயத்ரியில் ஏதாவது ஒன்று ஒரு நாளைக்கு 8 முறை ஜபிச்சு வர்றதன் மூலியமாக சனி பகவானுடைய தொல்லைகளிலிருந்து அதாவது முடிந்த அளவுக்கு விலகக்கூடும் அப்படின்றது சொல்கிறோம். சரி, இப்போ சனி பகவானுடைய தொல்லைகளிலிருந்து வேறு என்னென்ன பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தாலேயானால், அருகில் இருக்கக்கூடிய அந்தணர்களுக்கோ பிராமணர்களுக்கோ உங்களால் முடிஞ்ச வேஷ்டி துண்டு, அதாவது துண்டுன்றது வஸ்திரம், அதாவது வேஷ்டி உத்திரியம், அதாவது 9 வேஷ்டியோ 16 வேஷ்டியோ அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய குருக்களுக்கு தானமாக கொடுக்கறதன் மூலியமாகும். எண்ணெய், நல்லெண்ணெய், செக்கெண்ணெய் வந்து கோவிலில் வந்து விளக்கேற்றுறதுக்கு கொடுக்கறது மூலியமாகும். ஒரு பாத்திரத்தில், அதாவது புதிய பாத்திரத்தில் எண்ணெய் போட்டு நல்லெண்ணெயை போட்டு, அதாவது செக்கெண்ணெயை போட்டு அங்கே இருக்கக்கூடிய குருக்களுக்கு தானமாக கொடுக்கறதன் மூலியமாகும்.
கீழ்த்தட்டு மக்கள், அதாவது இந்த தூய்மை பணி செய்கிறவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச தோல் சம்பந்தப்பட்ட இல்லைன்னா இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாங்கி கொடுக்கறதன் மூலியமாகவும், இதை தவிர பார்த்தாலேனால் கருப்பு கொடை தானம் செய்கிறதன் மூலியமாக, அதை தவிர தடி தானம் செய்கிறதன் மூலியமாக, தடின்னா அந்த வயசானவங்க ஊனின்னு போகக்கூடிய தடி தானம் செய்கிறதன் மூலியமாகவும் சனி பகவானுக்கு ஏற்ற பரிகாரமாக சொல்லப்படுறது. அதை தவிர எள்ளு உருண்டை தானம் செய்கிறது, காக்காய்க்கு சாதம் வைக்கிறது, அதை தவிர எள்ளு விஷயமான எண்ணெய் எடுத்து அது தானம் கொடுக்கறது. அதை தவிர பார்த்தாலேனால் இந்த சனி பகவானுக்கு இரும்பு மிகவும் முக்கியமானது. அதனால் இந்த உடல் உழைப்பு செய்பவர்களுக்கு இரும்பு தானம் கொடுக்கறதன் மூலியமாக சனி பகவானுக்கு சொல்லக்கூடிய பிரீத்தியாக சொல்லப்படுறது. சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இந்த சனி வக்ர நிவர்த்தி இந்த ஒரு 1.25 வருஷம், அதாவது 488 நாள் எப்படி இருக்குது அப்படின்றதை இந்த குரு பெயர்ச்சியையும் ராகு கேத்துவினுடைய பெயர்ச்சியையும் வைத்து எப்படி இருக்குன்றதை ஒன்றொன்னா வருஷப்படுத்தி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துட்டுருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனின் பெயர், இதை மட்டும் எனக்கு அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன். முதல்ல அதை அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன். ஜாதகத்தில் சந்தி இருக்கான்றதை பார்க்கணும். சந்தி தான் முக்கால்வாசி பேர் என்கிட்ட வர்றவாலாம் புனர்பூச நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாள். புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதமாக இருக்கும் நினச்சின்னு மிதுனத்திலேயே ஒரு 50-55 வயசு வரலாம் அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பாள். ஆனால் அவள் 4ஆம் பாதமாக இருப்பாள். அதே மாதிரி மிருகசீரிஷம்னு சொல்லுவாள். மிருகசீரிஷம் ரிஷபராசிலையும் இருக்குது, மிதுன ராசிலையும் இருக்குது. அவளுடைய டிகிரி என்ன டிகிரியில் இருக்குது, பாத சந்தி இருக்கா, நட்சத்திர சந்தி இருக்கா, லக்ன சந்தி இருக்கா, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர்களுக்கு இப்பொழுது நடக்கக்கூடிய கோல்சார பிரகாரம் என்னென்ன இது நடக்கிறது, தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தை வச்சு அவருடைய கோல்சாரத்தையும் வச்சு என்ன எளிய பரிகாரம் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை சனி வக்ர நிவர்த்தி 2024 எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். இந்த சனி வக்ர நிவர்த்தி பெயர்ச்சியை பொறுத்தவரையிலும் பார்த்தாலேயானால் சனி பகவான் சுக்கிரனின் மிகப்பெரிய நண்பர். அதனால் பொதுவாகவே ரிஷபம், துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை அவர் நிச்சயமாக கொடுப்பார். அதில் பெரிய பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலும் அவர் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல வர்றது பெரிய விசேஷம். 10ஆம் இடம்னு சொல்லக்கூடியது தொழில் ஸ்தானத்திலே தொழில் ஸ்தானத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். வேலையில் பெரிய ஒரு ஏற்றம், புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு, அதுவும் இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய மாற்றங்கள், ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. இந்த கலைத்துறையில் அதுவும் பார்த்தாலேயானால் கேமராமேன், டைரக்டர்ஸு இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும். சனி இயக்கக்கூடியவர். அதனால் சனி 10ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம் கிட்டத்தட்ட ஒரு 1.25 வருஷம் அவர் இருக்க போகிறார். 1.25-1.5 வருஷம் அந்த இடத்துல இருக்க போகிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா 10ஆம் இடமான தொழில் ஸ்தானம் அபிவிருத்தியாகுது. இதன் மூலியமாக புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு வெளி மாநிலத்தினர், வெளி மதத்தினர், வெளிநாட்டினர் மூலியமாக அதீதமாக செல்வம் வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு. புதிய தொழில் வரும். தொழிலில் பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த சனி வக்ர நிவர்த்தியை பார்த்தாலேயானால் அதாவது 4/11/2024 6/3/2026 வரலும் உண்டான காலகட்டமான 1.5 வருஷம் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதாவது உங்களுடைய தொழிலில் அபரிமிதமான ஏற்றம். இதில் பெரிய விசேஷம் என்னென்னா உங்களுடைய ராசிக்கு 9-10 அதிபதி, தர்ம கர்ம அதிபதி கர்மஸ்தானத்திலே போய் இருக்கிறதுனால பொது காரியங்களுக்கு அதிகமாக செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரும். பொது பதவிகள் வரும். பொது காரியங்களுக்கு உண்டான பதவிகள், ஹானரரி பொசிஷன்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதோடு பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 9-10ஆம் அதிபதி ஆட்சி பெற்று 10ஆம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக உங்களுக்கு தொழில் ஸ்தானம் மிகவும் அதிகமாக வலுப்படுறது. அதனால் உங்களுக்கு இந்த ஹெச்ஆர்என்சின்னு சொல்லக்கூடிய இந்த கோவில் திருப்பணிகள் அந்த மாதிரியான விஷயத்துலையும், அதை தவிர பார்த்தாலேயானால்
கோவில்களுக்கு உண்டான பூஜை பொருட்கள் வியாபாரம் செய்கிறவர்களுக்கு, அதை தவிர கோவில்களுக்கு உண்டான இந்த அச்சு வேலைகள், அதை தவிர வந்து இந்த கல் இது உடைக்கிறா இல்லையா, கல் வந்து இந்த இது சிற்பங்கள் செய்யக்கூடியவர்கள், சிற்பங்களில் வந்து இந்த அதீதமான நுட்பமான சிற்பங்கள் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த சனி வக்ர நிவர்த்தி எப்போ பார்த்தாலேயானால் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 2026 வரலும் இருக்கார். அதனால் வந்து வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் இந்த காலகட்டத்தில் 2 பெரிய பெயர்ச்சி வருது. அதாவது ராகு கேத்துன்னு சொல்லக்கூடிய நிழல் கிரகங்கள் பெயர்ச்சியாளர். நிழல் கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகுவும் 4ஆம் இடத்தில் கேதுவும் வர. அதை தவிர உங்களுடைய ராசியிலிருந்து குரு பகவான் 5ஆம் மாதம், அதாவது 2025 5ஆம் மாதம் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல போகிறார். இது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது. என்ன ஏற்றம் அப்படின்னா, 2ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்து அவரே வந்து உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்த்து சனியின் பார்வை, அதாவது குருவின் பார்வையில் சனியும் ராகுவும் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் அவர்கள் நல்ல சுபத்துவம் அடையக்கூடிய காலகட்டமாக அமையிறது அந்த ஒரு வருஷம். அதனால் வந்து தொழிலில் வந்து பெரிய அபிவிருத்தி ஏற்படும். நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 12ஆம் இடத்தையும் சனி பகவான் பார்க்கக்கூடிய காலகட்டமாக அமையிறதுனால இந்த காலகட்டத்தில் வெளிநாடு வெளியூர் ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். அதை தவிர உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் பார்க்குறார். இந்த 7ஆம் இடத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக திருமணத்திற்கு உண்டான தடங்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 7ஆம் இடத்தை பார்க்கும்போது எதிர்பாலினத்தவர் மூலியமாக சற்று பின்னடைவு ஏற்படும். அதை தவிர பார்த்தேன்னா சனி 7ஆம் இடத்தை பார்க்கறதன் மூலியமாக நண்பர்களோடு சற்று உரசல்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். அதை தவிர பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய தொழிலில் பெரிய ஏற்றத்தை கொடுத்தால் ராகுவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் சனியினால் பார்க்கப்படுறார். இந்த காலகட்டத்தில் உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். தாயின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதோடு பார்த்தோம்னா 4ஆம் இடம் சுகஸ்தானம்னு சொல்லக்கூடியது. அதனால் கேது பகவான் இருந்து சனி பகவானின் பார்வையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய சுகங்கள் கெடும். தூக்கத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதாவது டீப் ஸ்லீப்னு சொல்லக்கூடியது பிரச்சனைகள் இருக்கும். டீப் ஸ்லீப் வரவே வராது. அதனால் உடலில் வந்து ஒரு அளவுக்கு அசதியோ சோர்வோ இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இருந்தாலும் சனி பகவானையும் ராகு பகவானையும் குரு பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம். 10ஆம் இடம் விருத்தியாகிறது. புதிய தொழில் அமையும். தொழிலில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும். உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எல்லா இடத்துலேருந்தும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தாலேயானால் அவர் கர்மகாரகன்னு சொல்கிறதுனால நேர்மையான வழியில் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். இருந்தாலும் கூட ராகு இருக்கிறதுனால சிறு சிறு மறைமுக வருமானங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் அதற்குண்டான தண்டனையும் நிச்சயமாக சனி பகவான் கொடுத்துருவார். ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்களேனால் சனி 10ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தையும் ராசிக்கு 4ஆம் இடத்தையும் ராசிக்கு 7ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால உங்களுடைய எதிர்பாலினத்தவர் பார்ட்னர்ஷிப் மூலியமாக சிறு சிறு உடல் அதாவது அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதாவது தொழிலில் பார்ட்னர் மூலியமாக அதிகமாக அலைச்சல் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. மொத்தத்தில் பார்த்தோம்னா இது ஒரு ஏற்றமான சனி வக்ர நிவர்த்தி பயிற்சியாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய தொழிலுக்கு வரப்போகிறது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. சிறு சிறு தடங்கள் திருமணத்திற்கு ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எதிர்பாலினத்தவரை சற்று நம்ப வேண்டாம். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறது நல்லது. புதிய கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது. அபரிமிதமான ஏற்றமும் பெரிய மாற்றங்களும் இருக்கக்கூடிய இந்த சனி வக்ர நிவர்த்திக்கு நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெரிச்சியூர் அப்படின்ற கிராமம், அதாவது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர்லேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிச்சியூர் கிராமத்தில் சனி பகவான் இருக்கார். அவரை போய் பார்த்துட்டு சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த காலகட்டத்தில் வரும்.